வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நாகை அருகே ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வீட்டில் அரிவாளை கழுத்தில் வைத்து 40 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். யாரும் எதிர்பாராத நேரம் பின்பக்க கதவை உடைத்து வீடு புகுந்து உயிர் பயம் காட்டிய கும்பலின் பின்னணி என்ன? பின்வாசல் கதவில் லாக்கை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் இருவர் பீரோவை உடைத்து மெகா திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டு உரிமையாளரின் கழுத்தில் வீச்சரிவாளை வைத்து மிரட்டிவிட்டு தப்பித்த கொள்ளையர்கள் போலீசில் பிடிபடுவார்களா? திருடப்பட்ட நகைகள் தான் பத்திரமாக மீட்கப்படுமா? நாகை மாவட்டம் சிக்கலை அடுத்த குட்டிகாண்டவர் கோயில் தெருவில் வசிப்பவர் வைத்தியநாதன். தனியார் உர ஆலையில் என்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியான வைத்தியநாதன் தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். சம்பவத்து அன்று நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டில் அனைவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது வீட்டு பின்புற கதவின் லாக்கை உடைத்துக் கொண்டு மர்ம நபர்கள் இருவர் உள்ளே நுழைந்தனர். அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்தவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த 40 சவரன் தங்க நகைகள், வெள்ளி உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துள்ளனர். அப்போது வைத்தியநாதனின் மகன் வேணுகோபாலன் ஏதோ சத்தம் கேட்குதே என படுக்கை அறையில் இருந்து எழுந்து வந்துள்ளார். அவரை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் திடீரென அவரை சுற்றி வளைத்து கழுத்தில் அரிவாளை வைத்திருக்கின்றனர். சத்தம் போட்ட இறக்கிடுவ என உயிர் பயம் காட்டி கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். பின்னர் கொள்ளையடித்த நகைகளை தூக்கி கொண்டு தடயம் எதுவும் தெரியாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தால் அரண்டு போன வேணுகோபாலன் பெற்றோரை எழுப்பி கொள்ளையர்களின் கொடூர வேட்டை குறித்து கூறி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இதனை அடுத்து உடனே கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என அக்கம்பக்கத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊருக்குள் வந்து சென்ற புதுமுகங்கள் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே சுருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரிய வரும் என கூறப்படுகிறது.